எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சுவையான முட்டைக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி முட்டைக்குழம்பு பார்த்தீங்கன்னா மிளகு அரைச்சி வைக்க போகிறேங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிடலாங்க. இப்போ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த கொத்தமல்லி தூளில் பார்த்திங்கன்னா சீரகம், மிளகெல்லாம் வறுத்து அரைச்சி இருக்குங்க. அதனால் இப்போ தனித்தனியாக நான் எதுவுமே சேர்க்கலிங்க. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, சோம்பு இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் ரொம்ப வைக்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதுவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டையை நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு முட்டையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி இப்போ அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. குழம்புல சேர்த்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்குறப்போ டேஸ்ட் நல்லா இருக்குங்க. முட்டையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு குழம்பு மூடி வச்சிடலாங்க. இந்த முட்டைக்குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சூடான சாப்பாடு இது எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க நம்மளோட முட்டைக்குழம்பு ரெடிங்க. முட்டைக்குழம்பு இந்த மாதிரி மிளகரைச்சி வைக்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. அதுவும் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம். டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.